கடந்த சில நாட்களாக நம்ம அடிக்கடி, அதுவும் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறனால எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னுடைய லைஃப்பில் போன வாரம் ரொம்ப மோசமாக நடந்துச்சு. என்னன்னா, அதான் நம்ம நியாயமாக இருக்கிறோம், நம்ம உண்மையை பேசுகிறோம், காரணமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் நம்மை பகைக்கிறார்கள், நம்மை பொய்யர் என்று சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, நிஜமாகவே சொல்கிறேன். ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு காரியம் சும்மா கடையில் ஒரு புதுசாக ஒரு டெய்லர் கடையில் தைக்க கொடுத்துருந்தோம். அவ்வளோ தேவையில்லாத பழி. நான் என்ன சொல்கிறேன், அம்மா கொடுத்தீங்க, நாங்கள் தைக்கல, லேட் ஆயிடுச்சு, எதையோ ஒன்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அவ்வளோ நீங்கள் என்ன நேற்று கொடுத்துட்டு இன்றைக்கி கேட்குறீங்க. நாங்கள் எப்போ போன ஃப்ரைடே கொடுத்துட்டு அடுத்த வெட்னஸ்டே கேட்குறோம். என்னையை ஒரு பக்கம் தாக்குறாங்க, இவங்கள ஒரு பக்கம் தாக்குறாங்க, நாங்கள் போய் சொல்கிறோம்டா. இத்தனைக்கு திருப்பி சாட்டர்டே வேறு நான் ஐயோ மறந்து எதையாவது இதை இப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நான், ஏன்னா அவங்க நம்பர் இல்லை அதனால் அப்படி போனேன். இதெல்லாம் பண்ணி எவ்வளோ மாற்றி 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 கடைசியில் சரி ஏதோ எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வந்தால் போதும் அவங்கக்கிட்ட இருந்துன்னு என் மருமகளுக்காக தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். பார்த்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி அந்த வெட்னஸ்டே வாங்க வேண்டியதான் அந்த சாட்டர்டே வாங்கினோம். ஏன்னா நாங்கள் அடுத்த திங்கக்கிழமை ஊருக்கு போகணும் பிள்ளைக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்போது சாட்டர்டே வாங்கிட்டு வந்த உடனே நான் பிரித்து அந்த அளவை பார்க்குறேன். நாங்கள் கொடுத்த அளவு ஒன்று, அவங்க தைச்ச அளவு ஒன்று. என்னால் முடியல, எனக்கு அந்த லேடிகிட்ட பேசவே இஷ்டம் இல்லை. ஆனால் ஃபோன் பண்ணி, என்னம்மா கொடுத்த அளவுக்கு தானே தைக்கணும் அப்படி, துணி பத்தலை, துணி 1000 ரூபாய் 1200 அந்த ரேஞ்சில் சொன்னேன். சரி அப்படின்னா கேட்கணும் இல்லைம்மா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, யோசிச்சுவேன். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. டக்குன்னு ஒன்றுமே இதுக்கு மேலே பேச முடியல, வச்சுட்டேன், கட் பண்ணிவிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவரே, பொய்யர் திருடர் நடுவில் நாங்கள் குடியிருக்கிறோம், நாங்கள் வாழ்ந்து சுகிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு பாட்டையே கட்டி பாடி தான் அந்த அதுலேருந்து வெளியே வந்தேன். ஸோ அந்த காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நாளுக்குரிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். கடைசி நாட்களின் அறிகுறியாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நம்ம என்ன செய்யணுமா, அறிந்திருக்கணும். அதில் மனுஷர் எப்படிலாம் இருப்பாங்கன்னு 18 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயம், நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களாம், நல்லோரை, நன்மை செய்கிறவர்களை, உண்மை பேசுகிறவர்களை இந்த உலகம் என்ன செய்யுமா, பகைக்கும். உலகம் மட்டும் இல்லை, யாரெல்லாம் பகைப்பாங்கன்றதையும் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய, ஏன்னா எங்களுக்கும் நிறைய அந்த மாதிரி கவுன்சிலிங்னு வருது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், அதாவது அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் என்ன செய்யணுமா, அந்த உலகம் நல்லதற்கு காலமே இல்லாத உலகமாக போய்விட்டது. ஸோ கடைசி நாட்களின் அறிகுறியாக, அதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, அந்த சுபாவ அன்பு இருக்காது, அதாவது என்ன சொல்கிறது, தற்பிரியராக இருப்பாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள். அதில் இன்றைக்கி ஒன்றே நம்ம தியானிக்க போகிறோம், நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 5ஆம் வசனத்தில், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. விட்டு விலகு அப்படின்னா உன் மனதை அவங்களோட கூட நீ என்ன செய்யாத, பைண்ட் பண்ணாத. உன்னால அவங்களோட கூட ஒத்து போக முடியாது. சரி, அவங்க அப்படி தான் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ. மென்டலி நீ அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாகவே இரு அப்படின்றது தான் வேதம் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனால் நமக்கு விசுவாசிகளாக்கி நமக்கு வேதம் என்ன சொல்கிறது, தீத்து 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கண்காணியானவன் எப்படி இருக்கணுமா, அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனுமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா, நல்லோர் மேல் பிரியமுள்ளவர்களாய். நம்ம உலகம்தான் நல்லவர்களை, உண்மை உள்ளவர்களை வெறுக்குது அப்படின்னா நம்ம, ஏன்னா அவங்களுக்கு வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அந்த உண்மை உள்ளவர்களோடு கூட நிற்கிறதற்கு ரொம்ப கம்மி பேர் தான். நான் பவுலுடைய வாழ்க்கை வரலாறு அதிகமாக நான் படித்தவன். அப்படி பயங்கரமாக தியானித்து படிக்கும்போது உண்மையாக லிட்ரலாக உட்காந்து கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு அழுதேன். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அவ்வளவு ஊழியம் செய்து, அவ்வளோ மனுஷரோடு கூடவே இருந்து, அவங்களோடைய தங்கி இருந்து, அவங்கள அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு போய் அப்படிலாம் ஊழியம் செய்தவர். அந்த 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா, அவர் தீமோத்தேயுக்கு அழகாக எழுதுகிறாரு, நான் ஜெயிலில் இருக்கிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தமாய் மட்டும்தான் நான் இருக்கிறேன்,
என்னை வந்து பார்க்குறதுக்கு நீ வெட்கப்படாத. நீ வரும்போது நான் அங்கே விட்டுட்டு வந்தேன், என்னுடைய புக்கை எடுத்துகிட்டு வா, என்னுடைய ஷாலை எடுத்துகிட்டு வா. இது மாதிரி நான் கோர்ட் ட்ரையலுக்கெலாம் நான் போயிட்டுருக்கிறேன். என் கூட யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் கூட என்ன இல்லை என் கூட இல்லை. கர்த்தர் மட்டும்தான் என்னோடு கூட இருந்தார். இந்த உலகம் அப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை உள்ளவர்களோடு கூட, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களோடு கூட ஒருவரும் இல்லை. அதனால் விசுவாசிகளாக்கி நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்களை தேடி நாம் அவர்களை அன்பு கூறுகிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நமக்கு தாவீதை பற்றி தெரியும். அவர் இஸ்ரவேலருக்கு அவ்வளோ பெரிய நன்மை செய்தார். யாராலையுமே செய்ய முடியாத ஒரு யுத்தத்தை அவங்களுக்கு ஜெயித்து கொடுத்தார். அது இல்லாமல் சவுல் ராஜாவுக்கு எப்பெல்லாம் பிசாசு பிடிக்குதோ அப்போல்லாம் சுரமண்டலம் வாசித்து அவரை காப்பாற்றினார். அந்த பிசாசு இவர் சுரமண்டலம் வாசித்தோடனே அந்த பிசாசு இவரை விட்டு விலகி போயிடும். அப்படி நன்மை செய்தார். அவருடைய மருமகனாகவே ஆகிட்டார். எவ்வளோ அவளுக்கு செய்ய முடியுமோ. அதுக்கு பிறகு அவருக்கு என்னெல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்களோ அதில் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஆனால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28லேருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா, சவுல் தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். எதுக்கு சத்துருவாய் இருந்தான்? யோசிச்சு பாருங்க. நன்மை செய்து அவருக்கு வந்த பலன் என்ன? அவர் சத்துருவாய் இருந்தார் என்று சொல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு ஆச்சரியப்பட தேவையில்லை. உலகம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பைபிள் நமக்கு அப்போலேருந்தே சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இப்போ பார்த்தோமே, விசுவாசிகள் நல்லோரை அறிந்து புரிந்து நம்ம அவங்கள ஸ்நேகிக்கணும்னு பார்த்தோம்ல. இந்த சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தான் அதை கவனித்தார். அவர் இந்த தாவீதோடு கூட பயங்கர ஸ்நேகம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல ஸ்நேகித்தான், தன் ஆத்துமாவை போல ஸ்நேகித்தான். அவனும் இவனும் சில காரியங்கள் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இதுவும் நீங்கள் அறிய வேண்டியது, அதாவது நல்லோரை பகைப்பார்கள். நல்லோரை நம்ம ஸ்நேகிக்கிறதன் மூலமாய், அவங்களோட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதன் மூலமாய் நம்மையும் பகைப்பார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30லேருந்து 33ஆம் வசனங்கள் வரைக்கும் சவுல் ராஜா யோனத்தான் தாவீதோடைய ஃப்ரெண்டாக இருக்கிறான் அப்படின்றத அறிந்து அவர் சொல்லுகிறார், ஈசா என் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறியே, அதை நான் அறியேனோ அப்படின்னு சொல்லி யோனத்தானை குத்தி போட தன்னுடைய ஈட்டியை எறிந்தான். பாருங்க, பெற்ற மகனையே கொன்று போடும்படிக்கு தன்னுடைய ஈட்டியை எறிந்தான். அதுதான் சொல்கிறேன், இந்த உலகம் அவ்வளோ மோசமான ஒரு உலகத்தில் நம்ம நல்லதுக்கு காலமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருதுனால சொல்கிறேன். நம்ம லில்லியஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் அப்போ இருந்தப்போ எங்கள் வீட்டில் எதுனாலும் வந்துடுவா. அப்போது ஒரு நாள் ஈவினிங் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தா, ஒரு ஊழியத்து நிமித்தமாக தான் வந்திருந்தா. அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவங்க வீட்டில் நைட்டு அவளோட டியூட்டி வந்து தோசை போடுறது. ஸோ நைட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, என்ன பண்ணுற நீ இங்கே வந்து வேலை செய்யாமல் எங்கே போனேன் அப்படி இப்படின்னு ஒரே திட்டு. நான் சொன்னேன், டெய்லி காலையில் அவள் தான் வீட்டில் செஞ்சுட்டு போகிறா, திரும்ப வேலைக்கு வேற போய் அங்கேயும் ஹார்ட் ஒர்க்கு, திருப்பி ஒரு நாள் தானே கொஞ்சம் லேட்டாக போனால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, இது நீ இன்னைக்கு சினிமாவுக்கு போயிருந்த, ஒரு படம் பார்க்க நீ போயிருக்க அப்படின்னா உன்னை திட்டுவாங்களா? ஐயோயோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்கக்கா, வாழ்த்துவாங்க அப்படின்னா. பாருங்க, உலகம் அதுதான். நல்ல காரியங்களை செய்ய போகிறது, நல்லவர்களோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறது இந்த உலகத்திற்கு பிடிக்காது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எதற்காக நம்மை பகைக்கிறார்கள் அப்படின்னா, நம்மளோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, தடை பண்ணுகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தடுத்து நிறுத்துகிறது. எதற்காக தாவீதை சவுல் தேவையே இல்லாமல் அவர் பகைத்தார்னா, அவருக்கு நல்லா தெரியுது கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார், கண்டிப்பாக அடுத்த ராஜா இவராக தான் இருப்பார். தாவீது சோர்ந்து போனாரா? ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி தாவீது எங்கேயாவது ஓடி போனாரா? இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இருக்கிற இடங்களில் யார் உங்களை பகைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறார்களோ, அப்போ தான் உங்களுடைய அந்த வைராக்கியம் என்ன செய்யணும்? இன்னும் கூடணும். பாதியில் நான் விட்டுட்டு ஓடி போகிறதற்காக நீ இப்படி செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்னா, இன்னும் வைராக்கியமாய் ஃபோக்கஸ்டாக
கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை துவங்கி இருக்கிறார். நிறைய இடத்துல பவுல் அடிக்கடி சொல்கிறாரு, துவங்கின நற்கிரியை அவர் என்ன செய்வாராம், முடிய நடத்துவார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை துவங்கினார்னா அதை முடிய நடத்துவார். ஒரு படிப்பை தொடங்கினார், ஒரு வேலையை தொடங்கினார், ஒரு ஊழியத்தை தொடங்கினால் அவர் என்ன செய்வார், முடிய நடத்துவார். நிறைய பேரை நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நிலச்சி நிற்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தில் போய் மாற்றுறதுக்கு முன்னாடி, அதில் ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கர்த்தருடைய சித்தம் தானா அப்படின்னு அறிந்து நம்ம காலெடுத்து வைத்து அதில் நம்ம நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ எதற்காக இந்த உலகம் நம்மை பகைக்கணும், எதற்காக உலகம் நல்லோரை பகைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் காரியம், அவங்க நல்லவங்க இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் தே ஆர் பேட், அவர்கள் பொல்லாதவர்கள். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஸோ தீமை செய்கிறவனுக்கு வெளிச்சம் என்ன செய்யாது, பிடிக்காது. 1 யோவான் 3:8 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. எதுக்குக்காக காயின் ஆபேலை கொன்னா, இவன் பொல்லாதவனும் அவன் நீதி உள்ளவனுமாய் இருந்ததினால. ஸோ எதற்காக இந்த உலகம் நம்ம பகைக்கிறது, நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, பிகாஸ் தே ஆர் பேட், அவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனால. ரெண்டாவது, அவர்கள் எதற்காக நம்ம பகைக்கிறார்கள், அவங்களுடைய அந்த பொல்லாப்பெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். நம்மளோட ஒளியோட ஒரு இருள் சேரும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த இருள், அவங்களுடைய அந்த தீமையெல்லாம் என்ன செஞ்சிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஸோ வெளியே வந்தால், நம்ம இவங்களோட சேர்ந்தோன்னா நம்மளோட காரியம்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் என்று அறிந்து அவர்கள் என்ன செய்கிறதில்ல, நல்லோரோடு ஐக்கியம் கொள்ளுகிறதில்லை. யோசேப்புடைய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவையே இல்லாமல் தன்னுடைய சகோதரர் யோசேப்பை பகைத்தார்கள். எதற்காக அவனை பகைத்தார்கள்? 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம். யோசேப்பு என்ன செய்தான், நான் 17 வயசுலேயே சகோதரரோடு கூட ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சகோதரருடைய துன்மார்க்கத்தை என்ன செய்தான், தன் தகப்பனுக்கு அறிவித்து வந்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அப்படி தான் இல்லை, நல்ல பிள்ளைங்க பாவம் ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்காங்க. இப்போ கடந்த நாட்களில் ஒரு தம்பி என்னோட கூட பேசினான், அவ்வளோ அவனுக்கு அநியாயம் நடந்திருக்குது, அவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது என்னென்னா, ஆண்டி பொய் சொல்கிறாரு ஆண்டி, அந்த சார் எங்களை இப்படி சொல்லவே இல்லை, ஆனால் இப்படி என்ன செய்கிறாரு, பொய் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், உலகம் அப்படி தான் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவன், they will be like that. அது ஏன்னா அவங்க பொல்லாதவர்கள், அவங்களுடைய கிரியைகள் வெளியே தெரியாத படிக்கு அவர்கள் நல்லவர்களோடு கூட சேர மாட்டாங்க, அவங்கள பகைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது, அவங்களுக்கு உண்மை பிடிக்காது, சத்தியம் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பிசாசு எப்படிப்பட்டவனா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருப்பான். 45ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்ன செய்கிறதில்ல, என்னை விசுவாசிக்கிறது இல்லை, அவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்லி அந்த பரிசேயர்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் பிசாசோட பிள்ளைங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என்னை நம்ப மாட்டீங்க. உண்மையை பேசுகிறவங்கள நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பிகாஸ் எப்போவுமே உண்மை கொஞ்சம் வலி, கொஞ்சம் கசப்பு இல்லை அப்படிலாம் இருக்கும். எனக்கு நிறைய, அதுவும் இந்த நாட்களில் ஆச்சரியப்படுறேன், நானே ஆச்சரியப்படுறேன்னா, நீங்கள் வளர்ந்து வர்ற சின்ன பிள்ளைங்கள்லாம் உண்மையை இவங்களெல்லாம் யோசிச்சா உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எப்படிடா உலகத்தில் நீங்கள்லாம் த்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு அப்படிலாம் தோணுனால வந்த வார்த்தைகள் தான் இந்த நாளிலே. உண்மையாகவே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த யூதாசுகளை போல் கூடவே இருந்துட்டு அவ்வளோ பொய், அவ்வளோ துரோகம், அவ்வளோ புரட்டு முடியவே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, உலகம் முழுவதுமே என்னவாக தான் இருக்குது,
பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஸோ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை பேசுகிறவர்கள், அவர்களை நேசிக்கிறவர்கள் ரொம்ப கம்மி. ஆகாப் ராஜாவை குறித்து நம்ம 1 ராஜாக்கள் 22:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகாப்பு யோசபாத் ராஜா கிட்ட சொல்றாரு, மிகாயா என்ன ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். எதுக்காக இவர் அவரை பகைக்கிறாராம்? அவன் என்னை குறித்து நன்மையாக இல்லை, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? என்னைய பற்றி இவங்க நல்லதாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தீமையாகவே சொல்கிறாங்க. நான் கர்த்தர் சொல்கிறத தானே அவர் சொல்ல முடியும். நானும் ஒரு பேர் நல்லதாகவே, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு நானும் ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் என்ன செய்தார்? உண்மையை சொன்னார். அவரே அந்த ஆகாப் ராஜா பகைத்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவருக்கு ரொம்ப அளவாக அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வச்சாங்க. ஆனால் அந்த ஒருத்தர் சொன்னது தான் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ உண்மையை பேசுகிறவர்களை இந்த உலகத்திற்கு பிடிக்காது. அருமையான, ஏன்னா அது கஷ்டமாக தான். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களால தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அது இந்த உலகம் பிடிக்காது. 4வதாக, நீதிமானாய் நம்ம ரைச்சியஸாக கரெக்டாக வாழும் பொழுது இந்த உலகத்திற்கு நம்மை பிடிக்காது. உண்மையாகவே இந்த உலகம் நம்மளெல்லாம் பைத்தியக்காரங்களாக தான் பார்க்குது. சங்கீதம் 37:32, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். துன்மார்க்கன் என்ன செய்கிறானா? ஏன் இன்னைக்கு நிறைய அப்படி தான் இல்லை? அதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் தானியேலை பற்றி இல்லை? தானியேல் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை நம்ம பார்க்குறோம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அவனுடைய ஒர்க்கில், அவனுடைய ஆஃபீஸ் மேட்டர்ஸில் அவன் மேலே ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தாங்க. ஒன்றுமே கண்டுபிடிக்கல முடியலன்னு உடனே இவங்க தேவனுடைய விஷயத்தில் தான் இவனை நம்ம குற்றப்படுத்த முடியும்னு சொல்லி அதுக்கு வந்தாங்க. இது நல்லா கவனிங்களேன். இப்படி அவங்க கவனிக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? இன்னும் விஜிலண்ட்டாக நம்ம நீதியை தான் செய்யணும், உண்மையை தான் பேசணும். ஸோ நம்ம நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் கண்ணை வச்சு அத்தனை கண்ணு நம்ம என்ன செய்துட்டு இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. தயவு செய்து அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ நான் பேசும்போது தயவாய் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி என்னென்ன விஷயங்களிலே நாம் தவறி கொண்டு இருக்கிறோம், என்னென்ன விஷயத்தில் நாம் விலகி கொண்டு இருக்கிறோம். வாலிப பிள்ளைங்க, தயவாய் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. தேவையில்லாத பேச்சு எதுக்கும் போகவே போகாதீங்க. தயவு செய்து அந்த உலகமே கண்ணியாக இருக்கிறது. தயவு செய்து என் தேவையில்லாத எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப்போ ஃபோட்டோஸோ தயவு செய்து, அது மாதிரி பெரியவர்களும் எந்த விஷயமும் உலகம் நம்மை அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ எதில் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம். இந்த உலகம் அப்படிப்பட்ட பொல்லாததாக இருக்குது. ஆண்டவர் தாமே நம்மை குற்றமற்றவர்களாக இந்த உலகத்தில் காத்து கொள்வாராக. ஸோ தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்த, கண்களை திறந்தலாம், தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் அவன் மேலே குற்றத்தை தேடி பார்த்து அவனை என்ன செஞ்சாங்க? சிங்க கெபியில் போட்டாங்க. ஆனால் யார் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடிஞ்சிச்சு? கர்த்தரால் மட்டும்தான். கர்த்தர் என்ன செய்தார்? ராஜாக்கு தூக்கத்தை வரவிடலை, ராஜா சாப்பிடலை, எந்த மியூசிக்கும் கேட்கல. காலையிலேயே இருட்டோட வந்து தானியேலேன்னு சொல்லி கூப்பிட்டு உன்னுடைய கர்த்தருடைய காப்பாற்றினாரா என்று சொல்லி வெளியே. ஸோ இந்த மாதிரிப்பட்ட உலகத்தில் நம்ம யாரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உங்களை எந்த சிங்கக்கெபியில் போடுறாங்க, என்ன பனிஷ்மெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ பவுலை பற்றி பார்த்தோம். ஜெயிலுக்கு போனார், தப்பு செஞ்சுட்டா ஜெயிலுக்கு போனார். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி தப்பு செஞ்சுட்டு அவ்வளோ கேவலமான வெளியே சொல்ல முடியாததை செஞ்சுட்டுலாம் வெளியே உள்ளே போயிட்டு வந்தவங்க அப்படி ஏதோ அப்படி பயங்கர எதுவும் அவங்களுக்கெல்லாம் மரியாதை இன்றைக்கி உலகத்தில். ஆனால் நம்ம தப்பு செய்யாமல் நாம் குற்றம் சாட்டப்படுகிறோம். எதற்காக தலை குனிந்து தலையை தொங்க போட்டுட்டு என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு எத்தனை பேர் ஒரு வேளை ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க? உங்களுடைய மனசாட்சிக்கும் கர்த்தருக்கும் நீங்கள் செய்கிறது சரியாக தெரிந்தால் போதும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால் கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து அவர் மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் என்று தெரிந்து நம்ம வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்ததாக கடைசியாக அவங்க யாரை பகைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பகைக்கிறாங்க. அதனால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரர்களுக்காக அதிகம் ஜெபிக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-20 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களை என்ன செய்வாங்க? துன்பப்படுத்துவாங்க. ஸோ
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை இந்த உலகம் என்ன செய்யும்? பகைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை அது என்ன செஞ்சது? பகைத்தது. யோவான் 15:24-25 வசனங்களில், அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். எதனால் பகைச்சாங்களாம்? ரீசனே இல்லை, காரணமே இல்லாமல் என்ன செஞ்சாங்களாம்? ஜீசஸை பகைத்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை பகைத்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? என்னை ஃபாலோ பண்ணுறவங்களையும் பகைப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இல்லை, ஸ்தேவானை பாருங்கள், அப்போஸ்தலர் 6-7 அதிகாரங்களில் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை தான் பேசுகிறாரு. அவருடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா தேவதூதருடைய முகம் போல் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ கடைசி காலத்தின் அறிகுறிகளிலே முக்கியமான ஒன்று என்ன? நல்லோரை பகைப்பார்கள். புதிய ஏற்பாடு அதை இன்னும் ரொம்ப நல்லா சொல்லுது. மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம அதுதான், அது நான் ஏற்கனவே சொன்னது போல தான். ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் நில்லுங்க, அந்த இடத்துல நிலைத்து நில்லுங்க. வென் யூ ஆர் நாட் ராங், நம்ம மேலே தப்பு இல்லைன்றப்போ எதுக்காக யாரோ சொல்கிற பொய் குற்றச்சாட்டுக்காக நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம ஓடணும்? ஸோ அந்த இடத்துல நின்று கர்த்தர் உங்களை எதற்காக அந்த இடத்துல வைத்தாரோ அதை அந்த இடத்துல சாதித்து காட்டுங்க. யோவான் 16:2 முக்கியமான ஒரு வசனம், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். யோசிப்பாங்க, எவ்வளோ மோசமாய் போகும்னு கடைசி நாட்களில். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்கிறவன் தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கிற காலம் வருமா? 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற சிலர் துன்பப்படுவார்களா? யார் துன்பப்படுவாங்க? யாவரும். யாரெல்லாம் உண்மையாய் தேவ பக்தியாய் நடக்கணும்னு மனதில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குமா? துன்பம் வரும். வீட்டுக்குள்ளார பகைக்கப்பட்டார் யோசேப்பு, வேலை ஸ்தலத்தில் பகைக்கப்பட்டார் தானியேல், சபை அப்படின்னா காயினும் ஆபேலும் தேவனுக்கு போய் என்ன செய்தாங்க? காணிக்கை செலுத்தினாங்க. அந்த இடத்துல ஒரு பகை வருது அங்கே. அப்போ சபையிலேயும் அது என்ன செய்யும்? எழும்பும். ஸோ எவ்விடத்திலும் நன்மை செய்கிறவர்கள், நற்கிரியைகள் செய்கிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள் பகைக்கப்படுவோம். ஆனால் தயவு செய்து குடும்பத்தை விட்டு ஓடிடாதீங்க, வேலையை விட்டு ஓடிடாதீங்க, படிப்பை விட்டு ஓடிடாதீங்க. எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ, தேவன் உங்களை எந்த இடத்துல நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்க நம்ம பழகணும். அருமையானவர்களே, சரி, இப்படி இவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது? என்னை ஒருத்தவங்க பகைக்கிறாங்க, தேவையில்லாத பொய்யெல்லாம் என் மேலே சொல்கிறாங்க, நான் எப்படி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது அப்படின்னா, கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தொடர்ந்து என்ன செய்யணும்? நம்ம நன்மையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கணும். மத்தேயு 5:44 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண சொல்கிறார். செய்ய முடியுமா நம்மளால்? அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்தது ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஸோ அவங்க ஒன்றை சொல்கிறாங்கன்னா நான் இன்னும் 10 சொல்லுவேன், உனக்கு மட்டும்தான் பேச முடியுமா அப்படிலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதை சாமி எனக்கு இப்படி சொல்கிறாங்க, அதை நான் உங்ககிட்ட வகிக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, நீங்கள் இதை என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட. ஏன்னா பழி வாங்குதல் யாருடையது? அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? அதை செய்கிறேன்னா அப்போ கர்த்தருடைய வேலையை நான் என் கையில் எடுக்கிறதாக ஆயிடும். அதனால் அதை நம்ம செய்யவே கூடாது. பிலிப்பியர் 2:15-16 வசனங்களில் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் நம்ம எப்படிலாம் இருக்கணுமா? குற்றமற்றவர்களாக இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும், மாசற்ற தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமல். அப்போ எனக்கு நானேவும் திட்டிக்கக்கூடாது, அங்கே போய் வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. பண்ணுறோமா? நான் எங்கே வாக்குவாதத்தோடு நிற்கிறேன், நான் அடுத்து சண்டைக்கு போகிறேன், அடுத்து என்ன செய்கிறேன்? கையவே
ஓங்குறேன்னு சொல்கிறோமா? தயவு செய்து நம்ம இப்படி குற்றமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு நானேவும் முறுமுறுத்திருக்கக்கூடாது, வெளியவும் போய் என்ன செய்யக்கூடாது, தர்க்கம் பண்ண கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். இது எப்படி என்னால் செய்ய முடியும்? எப்படி என்ன? உண்மையாகவே நானும் மனுஷன் தானே. இந்த உலகத்தில் நியூட்டனோட 3rd law எங்கேயும் என்னது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எனக்கும் என்ன செய்யுது, வருது. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா எனக்கும் அடுத்து கோபம் வருதுன்னு சொல்கிறோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20லேருந்து 23ஆம் வசனங்கள் வரைக்கும், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நீங்கள் நல்லது செய்கிறீங்க, ஆனால் உங்களை பாடுபடுத்துகிறாங்க, அது தேவனுக்கு பிரியமாய், அதை நீங்கள் பொறுமையாக சகித்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். அவர் தப்பு செய்யலையே, அவர் பாவம் செய்தால் நமக்காக கஷ்டப்பட்டார் இல்லையே, அவர் எனக்காக பாடுபட்டார். நான் செய்த பாவத்திற்காக அவர் பாடுபட்டார். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் ஆண்டவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை, அவருடைய அடிச்சுவடுகளை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்திருந்தார்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசித்து நம்ம என்ன செய்யணும், காலை எடுத்து வைக்கணும். அப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். 2வது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு என்ன செய்யாது, போதவே போதாது. அது நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், எவ்ரிபடி பார்ன் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் செல்ஃபிஷ். இந்த உலகத்தில் பிறந்து வளர்கிற ஒருத்தரும் செல்ஃபிஷானவங்க தான். ஸோ நம்முடைய அன்பு போதவே போதாது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருப்படினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. அதனால் நிஜமாகவே நான் நிறைய நேரங்களில் சாமி என்னால் முடியல, நான் ஒரே ஒரு செகண்ட் அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணாமல், ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 ஸ்டெப்பு போயிட்டு, சாமி எனக்கு முடியலன்னு சொல்ல முடியுமா? அன்று என்னால் இதை முடியல, உங்கள் அன்பை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய அன்பை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, 3வதாக தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் அவர்களே மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர் எனக்கு மன்னிச்சாரு. ஸோ எனக்கு யார் எவ்வளோ பண்ணாலும் நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு மன்னிக்க, அவர் எனக்கு மன்னித்தது போல் நான் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதான் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா உடனே அதுதான் சொல்கிறேன், மன்னிக்கிறது வேற, திருப்பி போய் லூசுத்தனமாக ஒரு விஷயத்தில் போய் மாற்றுறது வேற. ஒருத்தங்க நம்மளுக்கு விரோதமாக ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விடுறது வேற. அதுக்காக திருப்பியும் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்டேயே போய் மாட்டிக்கிட்டு திருப்பி என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படவும் கூடாது. அதெல்லாம் வேற சப்ஜெக்டு. ஸோ மன்னிக்கணும்னா மன்னிக்கணும். நம்ம அந்த கசப்பை நம்முடைய இருதயத்தில் வைத்திருந்தோம்னா நம்முடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4வதாக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இந்த சிச்சுவேஷன்ஸில் ஜெயம் கொடுக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இந்த அவ்வளோ பிரச்சனையும் இந்த அவ்வளோ பகையும் எங்கேருந்து வருது அப்படின்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில், இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கம் 6 விஷயம் இருக்குது. என்னெல்லாம்? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதாவது கச்சை பெல்ட், அடுத்தது மார்க்கவசம் அந்த இது கவசம், அடுத்து பாதரட்சை, அடுத்து கேடகம், அடுத்தது தலைச்சீரா ஹெல்மெட், கடைசியாக ஆவியின் பட்டயம். இதில் முதல் 5 விஷயமும் டிஃபென்சிவ்
எக்விப்மெண்ட்ஸ், அதாவது என்னை தற்காக்கிறதுக்காக நான் போட்டுக்கொள்கிற விஷயம். கடைசியாக அந்த பட்டயம் மட்டும்தான் எதிரியை தாக்குறதற்காக. ஸோ இதில் முதல் காரியம், நான் என்னை தற்காக்கிறதற்கு உண்டான முதல் விஷயம் சத்தியம் என்னும் கச்சை. ஸோ என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது வார்த்தை. தயவாய் திருப்பி திருப்பி நம்ம இங்கே அதை தான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ என்னை இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்லேருந்து காத்து கொள்ளுகிறதற்கு முதல் காரியம் சத்தியம். அதே மாதிரி எதிரியை தாக்குவதற்கு என் கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரே ஒரு ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஸோ தயவாய் கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் அதை நம்ம கை கொள்ள நம்ம படிக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே. அடுத்து சரி, இந்த மாதிரி நம்ம வாழும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரு, நான் இப்படிலாம் இருந்து எனக்கு என்ன நன்மை வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அது நிறைய ஆண்டவர் நமக்கு நிறைய, நான் கொஞ்சம் தான், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுக்கிறோம். ஒரே நாளில் இந்த ஒரே மெசேஜில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. நீங்களும் இதை போய் இன்னும் என்ன செய்யணும், ஆராயணும். அதுதான் கேட்கிற வார்த்தைகளை நம்ம இன்னும் தியானிக்க தியானிக்க ஆண்டவர் இதோட இன்னும் நிறைய நம்மளுக்கும் வெளிப்பாடுகளை தருவார். ஸோ ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? முதலாவது மத்தேயு 5:11-12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எப்படி இருக்கும்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக. இன்றைக்கும் பாஸ்டரும் இங்கே வர்ஷிப் டைமில் அதுதான், நான் இந்த ஓட்டம், உலகத்தில் இருக்கிற ஓட்டம் மேக்ஸிமம் போனாலே 80 வருஷம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் சிலர் அதை விட இன்னும் தாண்டி என்ன செய்கிறாங்க, 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நித்தியமாய் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம மேலே பொய்யா இது மாதிரிலாம் சொல்கிறாங்களா, பழி போடுறாங்களா, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா, கவனமாய் அதெல்லாம் நம்ம சந்தோஷமாய் சகித்தோம் என்றால் பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக, ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு அறுவடையை இதெல்லாம் ஆண்டவர் ஒரு விதையாய் எடுக்கிறார். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஸோ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அறுவடையை தருவார். என்னென்ன காரியங்களில் எப்படிலாம், நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். எந்த விஷயத்தில் எந்த இடத்துல எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்ததோ அதே இடத்துல அதே பர்சன் வேறு மாதிரி நடத்தப்படுகிறதை கண்கள் கண்டிருக்கிறது. அதெல்லாம் ஆனால் நம்ம அதையும் பற்றி நினைக்கக்கூடாது. சத்ரு விழுந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். அதெல்லாம் கர்த்தருடைய காரியம். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஏற்ற நேரத்தில் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற, பிரதிபலனை கொடுக்கிறவர். அடுத்த 3வது விஷயம், தேவன் நம்மை மறக்கவே மாட்டாராம். எபிரேயர் 6:10 உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தம்மது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஸோ நம்ம எடுக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பும், அது எவ்வளோ சின்ன பேபி ஸ்டெப்பாக கூட இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கவுண்ட் பண்ணுறார். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அதனால் நிறைய அப்ரிசியேஷன்லாம் நமக்கு வரதில்லை. ஆனால் ஆண்டவர் ஒன்றொன்னையும் அவருடைய நினைவில் வைக்கிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் நான் அதுதான் போன நாட்களில் ஒரு பிள்ளை என்னோடு கூட, நான் இன்னும் ஊழியமே செய்யலை, எனக்கு நான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். ஆனால் அவள் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா கவுன்சிலிங், அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறா ஒரு என்ஜிஓவோடு சேர்ந்துட்டு. ஆனால் அங்கே என்னென்னா ஜீசஸ்ன்ற பேரை வந்து சொல்லக்கூடாது அந்த கவுன்சிலிங்கில். ஆனால் நிறைய விஷயம் அவங்க நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ வாரத்தில் 4 hours அவள் அவங்களுக்காக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். அப்போது நான் தான் கேட்டேன், நீ இதை பண்ணுறிய, நீ ஊழியம் செய்யலைன்னு சொல்லி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நீ இந்த கவுன்சிலிங் நீ பண்ணுறிய, அது என்ன? இல்லை அந்த கவுன்சிலிங்லாம் நான் ஜீசஸை பற்றியே நான் சொல்லக்கூடாது. ஓகே, ஜீசஸை பற்றி சொல்லக்கூடாது, ஆனால் நீ அந்த கவுன்சிலிங் எதுக்காக செய்கிற? நீ என்ன அவ்வளோ நல்லவளான்னு கேட்டேன். நீ என்ன அவ்வளோ நல்லவளா? உன் லைஃப்பில் சும்மா யாரும் சாக போகிறவங்க, சூசைட் பண்ண போகிறவங்க, குடும்பம் உடைய போகிறவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு நீ என்ன அவ்வளோ நல்லவளா? இல்லை, அது ஆண்டவருடைய அன்புனால தான், அதுதான் ஊழியம்,
அருமையான தேவனுடைய ஜனமே, அதுதான் ஊழியம். அதுதான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறீங்களோ அதான் நான் சொன்னேன். உனக்கு இங்கே தெரியாது எத்தனை பேரை நீ சூசைடல் அட்டம்ப்ட்லேருந்து, ஏன்னா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வருது. அப்படி ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள பேரண்ட்ஸோட யுனைட் பண்ணி, இல்லைன்னா சோஷியல் சிஸ்டம் கூட யுனைட் பண்ணி, அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அதை தான் சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தெரியாது, அங்கே போகிறப்ப தான் இதோடைய பலன் நமக்கு தெரியும். ஸோ நீ அதை இன்னும் நீ ப்ரேயர்ஃபுல்லாக செய். எல்லாராலும் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஸோ ஆண்டவர் இந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் அவருக்காக தான். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நேற்று நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்குன்னு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருக்கான். அப்போ நான் சொன்னேன், நீ இப்படி இருக்கிறியே, நீ ரிட்டையர் ஆன பிறகு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு கிளையண்ட்டோட ஃபைலை நான் முடித்து கொடுத்தேன்னா ஒரு பர்சனை இழந்த ஒரு குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன், அதற்காக நான் செய்கிறேன். அப்போ அது ஊழியமா இல்லையா? கவர்மெண்ட் வேலை தான். ஆனால் அவன் சொல்கிறான், அந்த ஃபைல் நான் மூவ் பண்ணுற ஸ்பீடுக்கு வேறு யாரும் பண்ண மாட்டாங்க, நான் அதில் இருக்கிற உண்மையெல்லாம் பார்த்து நான் அதை வேகமாய் செய்கிறேன், அது நிமித்தமாக ஏற்கனவே ஒரு பர்சனை இழந்து போன ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் நிச்சயமாய் ஊழியமாக தான் தேவன் கணக்கில் எடுப்பார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ எங்கே இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஃபேமிலியோ, ஒர்க் பிளேஸ்லோ, இல்லை ஊழியத்திலையோ எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் செய்கிற காரியத்தெல்லாம் தேவன் என்ன செய்கிறார், கவனித்து பார்க்கிறார். அவர் நம்மை பற்றி என்ன செய்கிறாரா, கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. நான்காவதாக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஸோ நமக்கு அங்கே கிரீடங்கள் சேர்க்கப்படுகிறது. நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொல்கிறார். இந்த உலகம் நமக்கு என்னது தான்? நல்லா எல்லாரும் சொல்லுங்கள், இந்த உலகம் நமக்கு என்னது தான்? போராட்டம். சொல்லுங்கள், போராட்டமே இருக்கக்கூடாது. போராட்டம் அப்படின்னா உடனே பிசாசோட பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது. போராட்டம் என்னது இருக்குது உலகத்தில்? இருக்க தான் செய்து. ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு என்ன இருக்குது? நீதியின் கிரீடம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை நம்ம விசுவாசத்தோட ஜெயித்து முடிக்கணும். ஆறாவதாக நித்திய கன மகிமை தேவன் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17 நமக்கு தெரியும், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் நமக்கு நித்திய கனம் மகிமையை அது நமக்காக தேவனிடத்தில் வைத்திருக்கிற நித்தியமான ஒரு கன மகிமை. அங்கே நம்மளை யாரும் ஒரு குற்றமும் சொல்ல போகிறதில்ல. தேவன் நம்மை வாழ்த்த போகிறார், நம்மை அவர் கனப்படுத்த போகிறார். இந்த உலகம் கனப்படுத்தாத இடத்துல தேவன் நமக்கு நித்தியமான ஒரு கனத்திய மகிமையை வைத்திருக்கிறார். 7ஆவதாக மகிமை உள்ள ஆவியானவர் நம்மோட தங்கியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம சகிக்கும் பொழுது மகிமை உள்ள ஆவியானவர் என்ன செய்கிறாரா, நம்மோடு கூட தங்கி. ரொம்ப அழகாக கிளியராக இருக்குது. 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீங்களா? ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை தப்பாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யூ ஆர் பிளெஸ்ஸட். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் மகிமை. உங்களை தப்பாக பேசுகிறவங்க மூலமாக யார் தூஷிக்கப்படுறாராம்? ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார். ஆனால் நீங்கள் அதை பொறுமையாக சகிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். எவ்வளோ, இதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும் சொல்லுங்கள்? அப்போது என்னை ஒருவர் புகழ்ந்தால் அது யாரை புகழ்கிறாங்க? ஆண்டவரை புகழ்கிறாங்க. என்னை ஒருவர் இகழ்ந்தால் அவங்க யாரை இகழ்கிறாங்க? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை. அப்போ என்னுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? அவருக்கு மகிமை கொண்டு வருகிறதாய் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம கடந்து போகும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இந்த மகிமைப்படுகிறார். கடைசியாக கிறிஸ்துவோடு கூட ஆளுகை நமக்கு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:11 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ கடைசி காலத்தின் அறிகுறியாய் முக்கியமான ஒன்றை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். என்ன? நல்லோரை பகைப்பார்கள். நாம ஆனால் நல்லோரை சிநேகிக்கணும். அதனால ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம நல்லோர் பக்கம் நிற்கணும். எதற்காக அவங்க பகைக்கிறாங்க? அவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த கேடுகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருங்கிறதுக்காக நம்மளை பகைக்கிறாங்க. உண்மை அவங்களுக்கு பிடிக்காது.
நீதிமானை கொல்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறவர்களை பகைக்கிறாங்க. கடைசி நாட்களில் இது இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சுட்டே இருக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது பழிவாகக்கூடாது, அவங்க செய்கிறத நம்ம அப்படியே செய்யக்கூடாது. நம்ம இன்னும் ஜாக்கிரதையாய் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நம்ம வாழணும். இது எப்படி முடியும்? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பை பெற்ற அந்த அன்பினால் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல் நாம் மன்னிக்கணும். வார்த்தை, அந்த வார்த்தை தான் நம்மளையும் காப்பாற்றும், அந்த எதிரியையும் வீழ்த்தும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை பார்த்தோம்? பரலோகத்தில் மிகுதியான பலன், ஏற்ற காலத்தில் நமக்கு அறுவடை, தேவன் மறக்க மாட்டார், ஜீவ கிரீடம் நமக்கு இருக்கிறது, நீதியின் கிரீடம் நமக்கு இருக்கிறது, நித்திய கன மகிமை நமக்கு உண்டாகிறது, மகிமை உள்ள ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார், கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். எழும்பி நிற்போமா?